20 ஆண்டுகள் என் ஆயுளில் சரிபாதி என் வாழ்நாளில் என்ன நடந்திருக்கு? எந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? ஆனால் இருந்த பிரச்சனைகளோட பல மடங்கு கூடியிருக்குது. காவிரி நதிநீர் உரிமை 450 டிஎம்சி பெற்றுக்கொண்டிருந்த நாங்கள், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஏன் இப்போ எங்களுக்கு 150 டிஎம்சி பெறுறதுக்கு இவ்வளோ பாடாக இருக்குது? முல்லை பெரியாற்றில் சிக்கல் தீர்ந்தபாடு இல்லை. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்தீங்க. இப்போ லட்சத்தீவிலையும் போய் உட்கார்ந்து பார்க்கும்போது இதை யாருக்கு கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களோன்னு எங்களுக்கு தோணுது. செஞ்சாலும் செய்வாங்க. அப்போ எங்களுக்கு எங்கள் நிலத்தை தான் அதிகமாக நீங்கள் குறிவிக்கிறீங்க. மீத்தேனு ஈத்தேனு. காவிரி படுகையில் நீங்கள் மீத்தேன் ஈத்தேன் இருக்குதுன்னா கங்கை படுகையிலையும் இருக்குது, ஏன் எடுக்கலை? உங்களுக்கு அங்கெல்லாம் ஆள் இருக்குது கேட்க. நாங்கள் நாதியற்ற இனக்கூட்டமாக இருக்கோம், அதனால் தோன்றுறீங்க. அணு உலை எனக்கு தான், ஸ்டெர்லைட்டு எனக்கு தான், எல்லாம் எனக்கு என்னென்ன நச்சு அலை இருக்கோ அவளையும் வச்சு எனக்கு 800 வடசென்னையில், கடலூர், கடலோர மாவட்டங்கள் முழுக்க நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. எங்கே குரலற்ற மக்கள், அதிகாரமற்ற எளிய மக்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் எங்களை இந்த நச்சு ஆலைகளை நிறுவி இந்தியாவின் குப்பைமேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பைமேடு கடலூர். அதான் அது உங்களுக்கு தெரியாது, படிச்சிருப்பீங்க. அப்படி எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டிங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு? என்னுடைய மொழி, மற்ற மாநிலங்கள்லாம் வழக்காடு மன்றத்தில் ராஜஸ்தான், பீகார், இந்த குஜராத் அந்த இடங்களெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுறீங்க. அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்றோம். அதானே? இப்போ இப்படி பார்ப்போம். மொழிவழி தேசிய இனங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி மாநிலங்கள் பிரிச்சிங்க. சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம்? அது தேவ பாஷை, கடவுளின் ஏதாவது அசிங்கமானு சொல்லிட போகிறேன். இப்போ எங்கள் பாஷையெல்லாம் நீங்கள் வழிபடுற எங்கள் சிவன், நீங்கள் வழிபடுகிற எங்கள் முருகன், நீங்கள் வழிபடுகிற எங்கள் மாயன், அவர்களுடைய மொழி எது? மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்னு சிவபெருமான் தந்த தமிழ்னு பாடுதில்ல. அவன் தமிழ் தெரியாது அவனுக்கு? இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சமூகத்தில் தவறான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசு கொடுப்பானையானால் உங்களுக்கு திருமுருகாற்று பாடை பாடிய நக்கீர பெருமகனார் பெரும்புலவர் பாடினார். உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இது புராணம்னு நினச்சிட முடியாது. இருக்குதில்ல சான்று. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு செயலை எழுதி கீழே இறையனார்னு இருக்குல்ல, அந்த இறையனார் யார்? இதை கேட்குறதுக்கு சொல்லுங்கள். சிவன் தானே இறையனார். அப்புறம் அவ்வையின் தமிழள்ளி பருகவே யாம் வந்தோம்ன முருக பெரும்பாட்டனுக்கு நீ தமிழ் தெரியாதுன்ற, தேவபாசென்ற. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் ஒன்றால் தான் இறைவனால் தெய்வத்தால் பேசப்பட்டது. அது யாராவது மறுப்பீங்களா? ஆனால் ப்ராக்டிஸில் சமஸ்கிருதம் தானே. எதாவது எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? காலங்காலமாக கோவில் எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? கோவிலில் மந்திரங்களா? தமிழில் மந்திரம் சொன்னால் தெய்வமில் ஓடிடுமா? என் தாய்மொழியில் இல்லாத மந்திரங்கள் சொல்லுங்கள். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்ப இருக்குதா இல்லையா? நாங்கள் நிறைமொழி மாந்தர், முழுமையான மொழியை கொண்டவன். சீர், சந்தை, அசை, சந்தம், யாப்பு, உங்களுக்கு தெரியும், தொடை, இதெல்லாம் கொண்ட ஒரு உலகத்தின் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ்.